வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழகத்தில் மிக மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி, நாம் தமிழர் இயக்கத்தின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாக்கி சீதாலட்சுமி அவர்களை மையப்படுத்திதான். இதுவரை அரசியல் களங்கள் பல இடைத்தேர்தல்களை சந்தித்திருக்கின்றன. அந்த இடைத்தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிட்டிருக்கின்றன. ஆளுங்கட்சி பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. சில நேரங்களில் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்கள் வென்றிருக்கக்கூடிய களங்களும் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் இந்த மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் வேட்பாளர் என்று அறிவித்தவுடன் அனைத்து ஊடகங்களும் அதை முதன்மையான ஒரு களத்தில் கொண்டு வந்து அதற்கு ஒரு உச்சநிலையை கொடுப்பதற்கான களத்தை ஏன் எடுத்தது? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வி.சி. சந்திரகுமார் அவர்கள் இந்த தேர்தலில் அவர் எவ்வளவு வாக்குகளை பெறுவார் என்கின்ற விடயம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சீதாலட்சுமி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளம்பரம், அதாவது சீதாலட்சுமி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அல்லது மீடியாக்கள், இணையதளங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரிமையை சந்திரகுமார் அவர்களுக்கு கொடுக்குமா என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன. சீதாலட்சுமி அவர்களை குறித்து சில விடயங்களை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், எங்களுடைய கைத்தடி பதிப்பகத்தின் சார்பாக நாங்கள் இலக்கியம் தேடி என்கின்ற ஒரு விழாவை நடத்தியிருந்தோம். அந்த விழா நடத்துகின்ற பொழுதில் சிறப்பு விருந்தினராக பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த விழாவில் இலக்கியத்தை மையப்படுத்தி 3 ஆளுமைகள் பேசினால் சிறப்பாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் ஆரம்ப கட்ட காலங்களில் நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு முன்னேற்ற களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சீதாலட்சுமி அவர்களை அழைத்து நாம் அதிலே அவர்களை பேசுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருந்தோம். அப்பொழுதே சீதாலட்சுமி அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகளின் ஆளுமைகள், பெண்ணியம் சார்ந்து அவர் எடுத்து வைத்த தகவல்கள், தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அவர் சொன்ன அந்த செய்திகள், இவைகள் அனைத்துமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு களங்களாக இருந்தது. எனவே அப்பொழுதே நாம் கணித்தோம், சீதாலட்சுமி அவர்கள் ஏதாவது ஒரு வளர்ச்சியான நிலையை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று. சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து 3 முறை தேர்தல் களத்திலே நின்றிருக்கின்றார். இந்த 3 முறையும் தேர்தல் களத்தில் அவர் வைப்பு நிதியை இழந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. தற்பொழுது சீதாலட்சுமி அவர்கள் கேபிள் ஆபரேட்டர் என்கின்ற ஒரு வேலையும் விவசாயத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை தான் அவருடைய தொழிலை மையப்படுத்தி குறிப்பிடுகிறார்கள். அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது என்கின்ற பொழுது, கடந்த முறை அவர் தேர்தலில் நின்ற பொழுது 99 லட்சம் ரூபாய் தனக்கு சொத்து மதிப்பு இருக்கிறது என்று அவர் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது அது 1 கோடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்றும் செய்திகள் உண்டு. இவைகள் அனைத்துமே இப்பொழுது முதன்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திராவிட கட்சிக்கு இணையாக நாம் தமிழர் இயக்கம் இப்பொழுது களத்தில் நிற்கிறது என்பதை, நாம் தமிழர் இயக்கத்தை தமிழகத்திலே 2வது கட்சியாக அந்த உயர்வடைய செய்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. அதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றார் சீதாலட்சுமி என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. பெரியார் அவர்களை மையப்படுத்தி நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருந்த கருத்துகள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. திராவிடத்தை சார்ந்தவர்கள், திராவிடத்தை நேசிக்கக்கூடியவர்கள், திராவிடத்திற்கு அனுசரணையாக செல்லக்கூடியவர்கள் என பலர் நாம் தமிழர் இயக்கத்தை நோக்கி ஒரு விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த விமர்சனங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேசிய தலைவரையோ அல்லது தமிழர் தாயகத்தில் நடைபெற்ற போராட்டத்தையோ மையப்படுத்தி பேசிவிட்டால் அதை தீட்டென தள்ளி வைத்து கொண்டிருந்த பெரும்பாலான உயர் ஜாதியை சார்ந்த ஊடகங்கள், இந்த பெரியாருக்கு எதிராக நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கருத்துகள் பதிவிட்டவுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்று உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற ஊடகங்களில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய ஒரு களம் அங்கு உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் காலச்சூழல் இன்றைய ஊடகங்கள் மத்தியிலே தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளுக்கும், தமிழர் தாயகத்தில் நடந்த போராட்டத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கும், அங்கு நடந்த கொடூரங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கும், இதுவரை வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்த உயர்ஜாதி வகுப்பை சார்ந்த ஊடகங்கள்
இப்பொழுது அதற்கான ஆதரவு களத்தை ஈட்டுமா என்கின்ற கேள்விகள் எழும்பத் தொடங்கிவிட்டன. இன்னொன்றையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தினமலர் நாளிதழை குறித்து பேசுகின்ற பொழுது பெரும்பாலானவர்கள் தினமலர் நாளிதழுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவிடக்கூடிய களத்தை தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் எடுத்திருப்பார்கள். எந்த சூழலிலும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை தினமலர் பதிவிட்டதாக இல்லை. பெங்களூரில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட அந்த சூழல் கூட தமிழர்களுக்கு ஆதரவான கருத்தை வெளியிடுவதை தவிர்த்துவிட்டு பயணித்துவிடும் தினமலர் பத்திரிகை. அதுபோல தமிழர்களுக்கு எங்காவது பாதிப்பு நடக்கிறது என்றால் அதற்கு முதன்மையான ஒரு களத்தை கொடுத்து தினமலர் நாளிதழ் வெளியிடுவதில்லை. ஆனால் இப்பொழுது சீமான் அவர்களுடைய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்தும் அவர் சொல்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தும் அந்த பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய செய்திகள் வியப்பைத்தான் தருகிறது. இது இப்பொழுது ஒருபுறம் இருக்க, இந்த இடைத்தேர்தலில் திராவிட கட்சிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய களங்களை ஊடகங்கள் எடுக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக உயர்ஜாதியினரால் நடத்தப்படுகின்ற ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் இயக்கத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய களத்தை அது எடுக்கும் என்பதற்கு ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருப்பது என்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் சீதாலட்சுமி அவர்களுடைய அந்த வேட்பாளர் அறிவிப்பு என்கின்ற விடயம் பரபரப்பாக அனைத்து ஊடகங்களிலும் முதன்மையான ஒரு களத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக உயர்ஜாதியினர் நடத்தக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்திகளை முதன்மையோடு வெளியிடக்கூடிய களங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் பத்திரிகைகள், ஊடகங்கள் போன்றவையெல்லாம் நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது. 3 முறை தன்னுடைய வைப்பு நிதியை இழந்து தேர்தல் களத்தில் நின்ற சீதாலட்சுமி அவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சந்திரகுமார் அவர்கள் ஒரு சரியான தேர்வு என்கின்ற அடிப்படையில் திமுக நினைத்து கொண்டால் கூட வெளிக்கட்சியிலிருந்து உள்ளே வந்தவருக்கு ஒரு அங்கீகாரமா என்கின்ற குமுறல் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த தேர்தல்களில் இருந்த ஒரு போட்டி அல்லது கடந்த தேர்தல்களில் இருந்த அந்த வாக்கு விகிதாசாரங்களை திமுக இம்முறை பெறுமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருக்கின்றன. காரணம், சீதாலட்சுமியை பொறுத்தமட்டில் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளி. எந்த சூழலிலும் அவர் தன்னை ஒரு ஓய்வு எடுக்கக்கூடியவராக அறிவித்ததே கிடையாது. எந்த சூழலும், அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கம் நடத்துகின்ற அனைத்து போராட்டங்களிலும் முன்னிலையாக நிற்கக்கூடிய ஒரு நபராக சீதாலட்சுமி அவர்கள் இருக்கிறார். எனவே தற்பொழுது உள்ள சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த பெரும்பாலான அந்த தொண்டர்கள், அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியை நோக்கி அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களம் அமையும். அதுபோல திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சந்திரகுமாருக்கு ஆதரவான களத்தை அது கொண்டு வந்து நிறுத்தும். எதுவாக இருந்தாலும் இம்முறை திமுக வெல்வதாக இருந்தால் மிக குறைவான ஒரு வாக்கு சதவீதத்தில் வெல்வதற்கான ஒரு களம் இருக்கும் என்றுதான் பெரும்பாலானவர்கள் சொல்கின்றார்கள். நாம் தமிழர் இயக்கம் அதிகப்படியான வாக்குகளை முன்பு பெற்றதை விட அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களத்தை அது எட்டிவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போன்ற கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு 2வது இடத்தில் நாம் தமிழர் இயக்கம் முன்னேறிவிடும் என்பதையும் இந்த தேர்தல் மையப்புள்ளியாக வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் சீதாலட்சுமி அவர்களா அல்லது சந்திரகுமார் அவர்களா என்கின்ற கேள்விகள் ஒரு பெரிய பரபரப்பை எழுப்பியிருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் எதை நோக்கி செல்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் முடிவை ஒட்டுமொத்த தமிழகமே உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பா.